திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக நான் இருந்தாலும் முடிவு என்பது அறிவாலயத்தில் அல்ல, பெரியார் திடலிலே இருந்து எடுத்து அங்கிருந்து நான் செயலாற்ற தொடங்குகிறேன் என்றுதான் சொன்னார். 1957 இருந்து அண்ணா அவர்களுடைய தலைமையிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பின்னால் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு பொது தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. பல்வேறு அமைப்புகளோடு கட்சிகளோடு கூட்டணி அமைத்து தேர்தல் களத்திலே நின்றிருக்கிறது, வென்றிருக்கிறது. ஆனால் சமீப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிற உன்னதமான பெருமை, நாங்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறோம் என்பதிலே பெருமை கொள்ளத்தக்க அளவிற்கான மிகப்பெரிய உணர்ச்சி எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் எது தெரியுமா? 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே இல்லாத நிகழ்வு, 2021 தேர்தலிலே கூட முழுமையாக அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படவில்லை. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டத்தை சந்திக்கிற பொழுது முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், இது பாசிச பாஜகவினுடைய தத்துவத்திற்கும் திராவிட தத்துவத்திற்கும் எதிரான போராட்டம். இதில் திராவிட தத்துவம் வென்றால் மாத்திரம்தான் தமிழன் தலை நிமிர்ந்து வாழ முடியும். பெரியாருடைய தத்துவம் வாழ்வதற்கு இந்த களத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்று சொன்னார். இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்காத மிகப்பெரிய வெற்றி. 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வென்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் பாசிச பாஜக வீழ்ந்திருக்கிறது. ஒரு தத்துவ போர் மிகப்பெரிய உச்சத்திற்கு வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு பெரியார் உலகத்திற்கு நிதி அளிக்கிறோம். எதற்காக பெரியார் உலகத்திற்கு நிதி அளிக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இது பெரியார் மண் என்று நாம் சொன்னால் இல்லை, இது ஆழ்வார் மண் சொன்னான். நேற்று கூட ஒருத்தன் பேசுறான், இது ஆழ்வார் மண் என்று பேசுகிற நிலை இன்னமும் இருக்கிறது. ஆனால் பெரியார் உலக அளவில் பரவி போயிருக்கிறார். பெரியாருடைய தத்துவங்கள் உலகம் ஏற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறது. மனித குலம் தலை தோங்க வேண்டுமே ஆனால் உலகம் முழுவதும் இனி பெரியார் மாத்திரம்தான் நிலைத்திருக்க வேண்டும், அந்த தத்துவம் மாத்திரம்தான் நிலைத்திருக்க வேண்டும் என்கிற உணர்வின் அடிப்படையிலே தான் பெரியார் சொன்ன தத்துவத்தை உலகத்திற்கு கொண்டு செல்ல பெரியார் உலகம் என்கிற ஒன்று தேவைப்படுகிறது. அதை பெரியார் தத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் சுமந்து களப்பணி ஆற்றுகிற மிகப்பெரிய உன்னதமான நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதற்கு துணையாக நிற்க வேண்டுமே என்பதற்காகத்தான் நாங்கள் நிதியினை, எங்களிடம் நாங்கள் கோடிக்கணக்கில் சொத்து இல்லை, 1 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கிறோம் என்றால் உணர்வு இருக்கிறது, அந்த நிதியை கொடுக்கிறோம். என்னுடைய துணையார் சொன்னார், என்னுடைய மகள் சொன்னார், இந்த நிகழ்வுக்கு நாங்களும் வருகிறோம் என்று சொன்ன நேரத்தில் வெளியில் இருந்து வருகிற நீங்களும் வேண்டுமானால் 1 மணிக்குள் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் என்று சொன்னபோது என்னுடைய மகள் சொன்னார், என்னுடைய தந்தையார் சித்தமல்லி சோமசுந்தரம், என்னுடைய தாயார் சுசிலா அவர்களுடைய பெயரிலே அங்கே கல்வெட்டிலே பதிக்க வேண்டும் என்று நம்முடைய மாவட்ட தலைவர் RPS சித்தார்த்தன் சொன்னார். அப்பொழுது நான் சொன்னேன் வந்திருந்தவர்களிடத்திலே, என்னுடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்திலே நீண்ட காலம் இருந்தவர். 45 திராவிடர் கழகத்திலே இருந்தாலும் 49 இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே தான் இருந்தார். தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்று அருகில் இருந்து எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தத்துவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து மறைந்த என்னுடைய துணைவியாருடைய குடும்பத்திலே இருக்கிற அத்தனை பேரும், நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பணியாற்றினாலும் என்னுடைய துணைவியார் திராவிடர் கழகத்தினுடைய ஒரு சாதாரண தொண்டராகத்தான் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருப்பவர். அதனால் நான் சொன்னேன், அவரை கேட்காமலேயே சொன்னேன், என்னுடைய மாமனார் மாமியாருடைய பெயரைத்தான் அங்கே பதிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் தான் நான் சொன்னேன், என் மகளிடத்திலும் துணைவியாரிடத்திலும் சொல்லுகிற பொழுது அவர்களுடைய பெயரை நான் பதிவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது 22ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள் வருகிறது என்னுடைய மகளுக்கு. அவர் சொன்னார், அப்படின்னா எங்க தாத்தாவையும் எங்க ஆத்தாவையும் பேரையும் வடன்னா நான் 1 லட்சம் ரூபா ஐயாட்ட நான் கொண்டு போய் கொடுப்பேன், தாராளமா கொடுங்கம்மா, பெரியாருக்கானதே தத்துவம் என்று சொன்ன அந்த உணர்வு எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், இன்றைக்கு மேடையில் நிற்கிறேன், ஐயா அவர்களுடைய பக்கத்திலே உட்கார்ந்திருந்தேன்.
இங்கே இயக்கத்தினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் தோழர்களாக மாத்திரம்தான் இருக்கிறோம். ஆனால் ஒரு 75 ஆண்டு காலத்திற்கு முன்னால் இது என் தந்தையாருக்கு கிடைக்கவில்லை, என்னுடைய தாத்தாவுக்கு கிடைக்கவில்லை. என் தாத்தாவும் தந்தையாரும் நடமாட முடியாத தெருவினை நான் ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவராக இருந்து போட்டுவிட்டு அந்த தெருவிலே இருப்பவர்கள் நடந்து வந்து என்னுடைய வீட்டிலே நன்றி சொல்லுகிற நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் எதனால் என்று கேட்டால் பெரியார். பெரியாருடைய தத்துவத்தை எந்த நிலையிலும் தாங்கி பிடிக்கிற திராவிடத்தின் தீப்பந்தம் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி. இது மாத்திரம்தான். ஒரே ஒரு வேண்டுகோள், இங்கே இருக்கிற தோழர்கள், மாநில தோழர்கள், மாவட்ட தோழர்கள் அத்தனை பேருக்கும் நமக்கு ஒரே ஒரு தந்தை பெரியார் தான். தந்தை பெரியாருக்கு பின்னால் அம்மா அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய பணிகளை சேர்த்து இன்றைக்கு ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தந்தை பெரியார் என்று அவரை அழைப்பதை போல ஐயா அவர்களை தமிழர் தலைவர் என்று மாத்திரமில்லாமல் பெரியார் வீரமணி என்றே நாம் விழித்து அழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைத்து தொடர்ந்து ஐயா அவர்களுடைய பணிக்கு துணை நிற்போம் என்பதனை உறுதியாக தந்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. மாவட்ட துணைத் தலைவர் இன்பக்கடல், மன்னை ஒன்றிய தலைவர் தமிழ்ச்செல்வன், அப்படி வாங்க, கழக சொற்பொழிவாளர் ராம அன்பழகன், மன்னை சித்து, பகுத்தறிவா கழக மாவட்ட தலைவர் கௌதமன், பொதுக்குழு உறுப்பினர் ஆர்எஸ் அன்பழகன், இதில் எல்லாம் இருக்கு இல்லையா? இதில் மன்னார்குடியில் யார் விடுபட்டுருக்கா? இதெல்லாம் இருக்கு பேர் பாருங்க. ஆர்எஸ் அன்பழகன் பேர்லாம் இல்லையா? அதில் பாருங்க, உங்கள் பேரை பார்த்துட்டேனா? நான் ஆர்பிஎஃப் வச்சுட்டேன். சரி. திருத்துறைப்பூண்டியில் பகுதி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, நகர தலைவர் சித்தார்த்தன், திருத்துறைப்பூண்டி நகர செயலாளர் நாகராஜ், மாநில இளைஞரணி துணைச் செயலாளர் ஆஜே உமாநாத், முத்துப்பேட்டை ஒன்றிய தலைவர், முத்துப்பேட்டையில் 2 பேர் நம்மளுக்கு ஒன்றிய தலைவர் செயலாளர், அந்த பகுதியில் நிறைய பணியாற்ற வேண்டியிருக்கிறது. முத்துப்பேட்டை ஒன்றிய தலைவர் கருணாநிதி, ஒன்றிய செயலாளர் பொன் செல்வராசு. வாங்க வாங்க வாங்க, இப்படி ஏறுங்க, இப்படி வாங்க, இப்படி ஏறுங்க. முத்துப்பேட்டை ஒன்றிய தலைவர் கருணாநிதி, ஒன்றிய செயலாளர் பொன் செல்வராசு, திருத்துறைப்பூண்டி ஒன்றிய தலைவர் பொன்முடி இல்லை, ஒன்றிய செயலாளர் அறிவழகன், திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் அறிவழகன், கோட்டூர் பகுதியில் வசூல் பணியில் ஈடுபட்ட மாவட்ட இணைச் செயலாளர் புஷ்பநாதன், துணைச் செயலாளர் புஷ்பநாதன், கோட்டூர் ஒன்றிய செயலாளர் குமார், ஒன்றிய தலைவர் நாராயணசாமி, பெருகவாழ்ந்தான் கிளைக்கழக தலைவர் கோபிநாதன், கோட்டூர் ஒன்றிய பகுத்தறிவா கழகத்தினுடைய தலைவர் ராமலிங்கம். வேகமாக வாங்க ராமலிங்கம், சீக்கிரம் எழுந்துவாங்க. நீடாமங்கலம் பகுதியில் வசூல் பணியில் ஈடுபட்ட பொதுக்குழு உறுப்பினர் கணேசன், பகுத்தறிவா கழக மாநில அமைப்பாளர் ரமேஷ், பகுத்தறிவா கழக மாவட்ட வாங்க ராமலிங்கம் வாங்க, மேலே வாங்க. மாவட்ட பகுத்தறிவா கழக செயலாளர் தங்க வீரமணி, பகுத்தறிவா கழக பொறுப்பாளர் நீடாமங்கலம் கல்யாண சுந்தரம், நீடாமங்கலம் ஒன்றிய தலைவர் பிச்சைக்கண்ணு, ஒன்றிய செயலாளர் ஐயப்பன், கோட்டூர் ஆசை தம்பி, வேற யாரும் மன்னார்குடி அழகேசன், மணிகண்டன், சிங்காரவேலு, ஒன்றிய செயலாளர் மன்னார்குடி செல்வராசு, முரளிதரன், பகுத்தறிவா கழக பொறுப்பாளர் முரளிதரன், நீடாமங்கலம் சாருகான்,
மன்னார்குடி நகர தலைவர் உத்தராபதி எஸ்என் உத்தராபதி, செயலாளர் அழகேசன், திருத்துறைப்பூண்டி சம்பத்குமார், திருத்துறைப்பூண்டி பகுதியினுடைய செல்வம், என்ன கடை உத்தராதி நாடு வரும்போது அடுத்து கேட்க விட்டுங்க. கேட்க நீ சொல்லுங்க. அது போட்டுருங்க. பகுத்தறிவாளர் கழகம் அறிவானந்தம், பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த கோவி அழகிரி, இந்த வசூல் பணிக்கு முழுமையாக ஒத்துழைத்த ஓட்டுநர் அருள்மணி, மாநில ஒருங்கிணைப்பாளர் உரத்தனார் குணசேகரன், இந்த மாவட்டம் முழுவதும் இந்த பணி சிறப்பாக இருப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஊக்கமளித்து ஒருங்கிணைத்து தினந்தோறும் எங்களை தொலைபேசியில் ஊக்கப்படுத்திய மாநில ஒருங்கிணைப்பாளர் தஞ்சை இரா ஜெயக்குமார், இடமலையூர் ஐயா வீராசாமி, திரும்புங்க.